ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பைத்தன்ல டிக்ஷனரிஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. நீங்கள் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறத நான் இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். பைத்தன் டிக்ஷனரிஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நார்மல் டிக்ஷனரிஸ் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. ஒரு வேர்டு இருக்கும், அப்புறம் அதனோட மீனிங் இருக்கும். ஸோ பைத்தன்லேயும் அப்படி தான். கீ வேல்யூ பேர்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தான் நம்ம டிக்ஷனரிஸ் யூஸ் பண்ணுவோம். எப்படி டிக்ஷனரிஸில் ஒரு வேர்ட், அதாவது யூனிக்காக இருக்கிற வேல்யூ அண்ட் அதனோட மீனிங் இருக்கோ அப்படி தான் பைத்தனில் கூட. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் கஸ்டமரோட ஐடி, அதாவது ஒரு யூனிக் எலிமெண்ட்டை கீயாகவும் தென் அவங்களோட சேலரி விச் மே ஆர் மே நாட் சேஞ்ச், இது வேல்யூவாகவும் ஸ்டோர் ஆகும். ஸோ வாட் ஆர் டிக்ஷனரிஸ்? Dictionaries are unordered collection of data and dictionaries are stored as key value pair. Keys are not mutable, அதாவது you cannot change the key value, but values can be changed, they are mutable. And இந்த values வந்து duplicates-ஆவும் இருக்கலாம், லைக் 2 ரிப்பீட் ஆகலாம், இல்லைனா ஒரு நம்பர் வேல்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 2 2 டைம் வரலாம், 3 2 டைம் வரலாம், அந்த மாதிரி டூப்ளிகேட்ஸாகவும் இருக்கலாம். அண்ட் இட் கேன் பி ஆஃப் எனி டைப்னா இன்ட் டேட்டா டைப்பாகவும் இருக்கலாம், ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பாகவும் இருக்கலாம், அந்த மாதிரி. சரி, நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தரேன், கோடில் பார்க்கலாம். எகெயின் இதுதான் வந்து கூகுள் கொலாப். நான் காட்ட போகிற எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே இங்கே தான் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதனோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஸோ டிக்ஷனரிஸில் இருக்கிற எலிமெண்ட்ஸையும் நம்ம வந்துட்டு கர்லி பிரேசஸில் தான் டிஃபைன் பண்ணுவோம். நீங்கள் இந்த பைத்தன் சீரீஸை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், செட்ஸையுமே வந்து we will define using curly braces. ஸோ செட்ஸையும் டிக்ஷனரிஸையும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு வேரியபிள் அலோகேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு சில வேல்யூஸ் அலோகேட் பண்ணியிருக்கேன். அதை எப்படி நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னா, செட் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஏன்னா செட்ஸ் நம்மளுக்கு முன்னாடியே தெரியும், நம்ம வந்து கர்லி பிரேசஸில் தான் வந்து டிஃபைன் பண்ணுவோம் அண்ட் கமா செப்பரேட்டட் எலிமெண்ட்ஸாக இருக்கும்ட்டு. ஸோ நீங்கள் அதே மாதிரி இந்த வேல்யூ எடுத்துக்கோங்க, ஐ மீன் லைக் இந்த கோடு எடுத்துக்கோங்க. இது வந்து கிளாஸ் டிக்ஷனரின்னு உங்களுக்கு காட்டும். ஏன் அப்படி காட்டுது? இதையும் நம்ம வந்துட்டு கர்லி பிரேசஸில் தான் அலோகேட் பண்ணியிருக்கோம், பட் இங்கே வந்து கீ அண்ட் வேல்யூ பேராக ஸ்டோர் பண்ணியிருக்கோம். பட் செட்ஸ் அப்படி இல்லை, சும்மா கமா செப்பரேட்டட் எலிமெண்ட்ஸாக இருக்கும், என்ன டேட்டா டைப்ஸ் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதில். பட் செட்ஸில் ஒரு கீ இருக்கணும் கண்டிப்பாக. கீங்கிறது யூனிக் வேல்யூ. இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து என்னோட ஸ்டூடெண்ட் டேட்டா டைப்புன்னு வச்சுக்கோங்களேன். மேத், சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், ஃபிசிக்ஸ், இதுதான் என்னோட கீ. இது சேஞ்ச் ஆக போகிறதில்ல. பட் மேத்தில் என்னோட ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்கிற மார்க், சயின்ஸில் என் ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்கிற மார்க், எக்கனாமிக்ஸில் என் ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்கிற மார்க், இதெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் ஆகலாம். ஸோ இது வேல்யூ பேராக ஸ்டோர் ஆகுது. ஸோ செட்ஸுக்கும் டிக்ஷனரிஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இதுதான். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். செட்ஸ்லேயே எப்படி வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணுறது, வேல்யூ ஆட் பண்ணுறது, சப்ராக்ட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, இதெல்லாம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டிக்ஷனரிஸில் என்னெல்லாம் வேல்யூஸை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், எப்படி வந்து ஆட் பண்ணலாம், எப்படி வந்து டெலீட் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நான் வந்து என்னோட டிக்ஷனரியை டிஃபைன் பண்ணிட்டேன். D1 இஸ் ஈக்குவல் டு என்னோட யூனிக் எலிமெண்ட்டாக வந்துட்டு நான் கண்ட்ரி நேமையும் என்னோட வேல்யூவாக, அதாவது கீயாக என்னோட கண்ட்ரி நேமையும் வேல்யூவாக வந்துட்டு என்னோட கரன்சியும் நான் கொடுக்குறேன். ஸோ எகெயின் நீங்கள் இதில் இருக்கிற இந்த D1ஓட டைப் என்னென்னு கண்டுபிடிக்கணுன்னா டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஆன்சர் டிக்ட்னு வரும். லென்த் ஆஃப் D1 இது என்னவாக இருக்கும்? ஸோ எப்படி வந்து லென்த் ஆக்சஸ் ஆகும்னா, இதில் கீ அண்ட் வேல்யூ பேர் இருக்கு இல்லையா, இது மொத்தமாக சேர்த்து ஒரு எலிமெண்ட்டாக ஸ்டோர் ஆகும். இப்போ லென்த் ஆஃப் D1 எடுத்துக்கோங்க. லென்த்னா வந்துட்டு மொத்தம் எவ்வளோ வேல்யூஸ் இருக்குங்கிறது தான் டிக்ஷனரியில் லென்த்துன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே வந்துட்டு டிக்ஷனரிஸில் எப்படி எலிமெண்ட் ஸ்டோர் ஆகும்னா, கீ வேல்யூ பேர் மொத்தமாக சேர்த்து ஒரு எலிமெண்ட்டாக ஸ்டோர் ஆகும். அதாவது இந்தியா :INR, இது ரெண்டுமே ஒரு எலிமெண்ட்டாக ஸ்டோர் ஆகும். ஸோ மொத்தம் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது? லென்த் ஆஃப் த டிக்ஷனரி என்ன? 1 2 3, இது மூணுமே சேர்த்து தான் லென்த். ஸோ 3. நெக்ஸ்ட், ஆக்சஸிங் அ வேல்யூ யூஸிங் கீஸ். இப்போது இந்தியாவுக்கு என்ன கரன்சி வேணும், என்ன கரன்சி வந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணுன்னா, யூ கேன் கால் இன் அ ஃபங்க்ஷன் D1, அதாவது டிக்ஷனரியோட நேமை அலோகேட் பண்ணிவிட்டு அண்ட் தென் யூ கேன் ஜஸ்ட் கால் இன் த கீ. அப்படி கூப்பிட்டீங்கன்னா அதுக்கு என்ன கரன்சி இருக்குது, INR, அது வந்துடும். இப்போ நீங்கள் இந்த டிக்ஷனரிஸ்லேயே இல்லாத ஒரு எலிமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி எரர்னு காட்டும், ஏன்னா அந்த எலிமெண்ட் ஆல்ரெடி இல்லைங்கிறதால. ஸோ திஸ் இஸ் ஒன்
such how to access a value using a key. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரீப்ளேசிங் த வேல்யூ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா ரீப்ளேசிங் த வேல்யூ ஃபார் கீ இன் அ டிக்ஷனரி. அதாவது ஒரு கீயை ஆக்சஸ் பண்ணி அதனோட வேல்யூவை எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இங்கே வந்துட்டு என்னோட டிக்ஷனரியை வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஐ ஹவ் டிஃபைன்ட் இட். கேன் சி D1 இஸ் ஈக்குவல் டு இந்தியா, INR, USA. இதை வந்து எலிமெண்ட்ஸ், கீ வேல்யூ எலிமெண்ட்ஸாக நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஹாங்காங் இருக்குது இல்லையா, அதனோட வேல்யூ HKDன்னு இருக்குது. அதை வந்துட்டு நான் HK டாலர் சிம்பிளுக்கு மாற்றணும். எப்படி பண்ணுறது? D1ல் அசைன் பண்ணுறீங்க. அதாவது டிக்ஷனரியை கால் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கீக்கு வந்து வேல்யூவை மாற்றணுமோ அதை வந்து நீங்கள் இங்கே டிஃபைன் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஹாங்காங்குக்கு தான் எனக்கு மாற்றணும். ஸோ அந்த கீயை வந்து நான் இங்கே டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன வேல்யூ மாற்றணுமோ அதை வந்து நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ யுவர் ஆன்சர் வில் பி திஸ். ஸோ ஹாங்காங்கோட வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கு. HKDயிலேருந்து HK டாலர் சிம்பிளாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிங் அ வேல்யூ இன்டு அ டிக்ஷனரி. இது எப்படி பண்ணுவீங்க? இதுதான் நீங்கள் பைத்தனில் பார்க்குற ஃபர்ஸ்ட் வீடியோவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதெல்லாம் புரியறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் பைத்தனில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து ஒரு எலிமெண்ட் எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி சப்ராக்ட் பண்ணுறது, அதாவது எப்படி டெலீட் பண்ணுறது, எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி கூட நாங்கள் டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ ஆடிங் அ வேல்யூ இன்டு அ டிக்ஷனரி. ஸோ எனக்கு ஜப்பானுங்கிற ஒரு கீக்கு என்னங்கிற ஒரு வேல்யூவை அசைன் பண்ணி நான் டிக்ஷனரிக்குள்ளே பாஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவீங்க. அதாவது ஆல்ரெடி நம்ம பண்ண மாதிரி ஜப்பானை வந்துட்டு ஜப்பான் கீயை வந்துட்டு டிக்ஷனரிக்குள்ளே பாஸ் பண்ணி அதுக்கான வேல்யூவை அசைன் பண்ணுறீங்க. ஸோ ஐல் ஷோ யூ த ஆன்சர் அவுட்புட் ரிசல்ட். ஸோ ஜப்பான் ஆட் ஆகிடுச்சு. இது ஆல்ரெடி லென்த் ஆஃப் த எலிமெண்ட் எவ்வளோ இருக்குன்னா ஆல்ரெடி 1 ஜாயின் ஆனதால் 4 இருக்கும். நவ் லெட்ஸ் கோ ஆன் டு டெலீட் ஆப்ரேஷன். ஸோ டெலீட்டிங் த எலிமெண்ட்ஸ் நீங்கள் நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் வச்சு பண்ணலாம். இதில் டெல் ஃபங்க்ஷன் வச்சு பண்ணியிருக்கேன், பாப் வச்சு பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து பாப் வச்சு பண்ணலாம், அப்புறம் வந்துட்டு ரிமூவ் கமெண்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விதத்தில் பண்ணலாம். அதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்குது, நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ எகெயின் நான் வந்து டெலீட் பண்ண போகிறேன். டெலீட் பண்ணும்போது டெல் D1 ஜப்பானுங்கிற கீயை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணி நீங்கள் வந்து அதனோட வேல்யூ பாஸ் பண்ண வேணாம், பட் கீ வச்சுட்டு யூ கேன் டெலீட் இட் பண்ணால் ஜப்பான் டெலீட் ஆகிடும் எகெயின். ஸோ அகெயின் சார்ட்டிங் த டிக்ஷனரி. சார்ட்டிங் த டிக்ஷனரின்னு ஒன்றும் இல்லை, இட் வில் கெட் ஸ்டார்டட் பேஸ்ட் ஆன் த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் சார்ட் ஆகிருக்கும். ஸோ இதை நீங்கள் எகெயின் வந்து சார்ட்டட் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, அதை வச்சு பண்ணலாம். இல்லைன்னா டாட் சார்ட் ஆப்ரேஷன் ஒன்று இருக்குது, அதை வச்சு பண்ணலாம். ஸோ இங்கே நான் வந்து யூஸ் பண்ணது சார்ட்டட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் சும்மா D1 கால் பண்ணிங்கன்னா அது தன்னால் சார்ட் ஆகிடும். ஹாங்காங், இந்தியா, USA. ஸோ நம்ம இப்போ ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்கூலோ காலேஜில் ப்ரொஃபஸராகவோ இல்லை டீச்சராகவோ இருக்கீங்க. உங்ககிட்ட வந்து ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டா டைப் இருக்குது. அதாவது யூ ஹேவ் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரோல் நம்பர் அண்ட் தென் அவங்க என்ன மார்க் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க ஓவராலாக அப்படின்னு உங்ககிட்ட ஒரு டேட்டா செட் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் டிக்ஷனரியில் டிஃபைன் பண்ணணும். எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? D2, அதாவது என்னோட டிக்ஷனரி நேம் இஸ் ஈக்குவல் டு கர்லி பிரேசஸ்க்குள்ள எது கீயாக இருக்கும்? இங்கே உங்களோட ஸ்டூடெண்ட் ஐடி தான் மாறாது, அவங்க வாங்குகிற மார்க்கு மாறிட்டே தான் இருக்கும். ஸோ உங்கள் ஸ்டூடெண்ட் ஐடியை கீயாக வச்சுட்டு அவங்க வாங்கின மார்க்கை வந்துட்டு நீங்கள் வேல்யூவாக ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க. இங்கே இந்த ப்ராடக்ட் இந்த லைன் ஆஃப் கோடை பாருங்கள். D1 DM001, அதாவது அவங்களோட ரோல் நம்பர் இஸ் கீ அண்ட் தென் அவங்க வாங்கின மார்க் வந்துட்டு வேல்யூவாக ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ பிரிண்ட் பண்ணிங்கன்னா டிக்ஷனரி டைப்பில் வந்துட்டு யூ வில் கெட் அன் ஆன்சர். ஸோ இதில் வந்து லாட் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிக்ஷனரிஸில். ஸோ வந்துட்டு #வேல்யூ மெத்தட்னா என்னதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நிறையா மெத்தட்ஸ் இருக்குது டிக்ஷனரிஸில். அதில் ஒரு சில மெத்தட்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வேல்யூ மெத்தட்னு வச்சுக்கோங்களேன். வேல்யூஸை நீங்கள் கால் பண்ணுறீங்க. அப்படி கால் பண்ணும்போது என்னெல்லாம் வேல்யூஸ் இந்த டிக்ஷனரி, மொத்தமான டிக்ஷனரியில் என்னெல்லாம் வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கோ அதெல்லாம் வந்து டிஸ்பிளே ஆகும். பார்த்தீங்கன்னா 98, 60, 73, 74 இதெல்லாம் வேல்யூஸ் இல்லையா, அதெல்லாம் வந்து டிஸ்பிளே ஆகும்.
ஹேஷ்டேக் கீனா கீ மெத்தட்னா ஒன்றும் இல்லை. லைக் D2 கீஸை கால் பண்ணிங்கன்னா இருக்கிற கீ எல்லாம் வந்து டிஃபைன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கெட் மெத்தட். கெட்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் கீயிலேருந்து ஒரு வேல்யூவை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு தான். ஸோ இப்போ வந்துட்டு ரகுங்கிற பையனோட ரோல் நம்பர் வந்து DM001ன்னு வைங்களேன். நீங்கள் வந்துட்டு அவன் என்ன டோட்டல் மார்க் வாங்கியிருக்கான், இல்லை டோட்டல் பெர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணணும்னு வைங்களேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா D2.get அவனோட ரோல் நம்பர், அதாவது நீங்கள் கீழே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற பர்சனோட ரோல் நம்பரை யூ ஹாவ் டு ரைட் இட். ஸோ இப்படி பண்ணும்போது யூ வில் கெட் அன் ஆன்சர் ஆஃப் 98%. ஏன்னா இங்கே வந்துட்டு DM001ல் வந்து 98% வாங்கியிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு 98% வாங்கியிருக்காங்கங்கிறதால யூ கெட்டிங் திஸ் ஆஸ் அன் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட் மெத்தட். அப்டேட் மெத்தட்னா ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு பிளேஸில் ஸ்டோர் ஆகிருக்கிற வேல்யூவை ஆக்சஸ் பண்ணி எப்படி இன்னொரு வேல்யூவோட ரீப்ளேஸ் பண்ணுறோமோ அதுக்கான மெத்தட் தான் இது. அதுக்கான டிஃப்ரெண்ட் வே ஆஃப் அப்ரோச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ D2 நீங்கள் DM003 அந்த ரோல் நம்பரில் இருக்கிற பையன் வந்துட்டு வேற ஏதோ மார்க் வாங்கியிருக்கான். மிஸ்டேக்காக வந்துட்டு வேற ஏதோ மார்க் வந்து அங்கே ஸ்டோர் ஆகிருக்கு. பட் இப்போ நீங்கள் அதை மாற்றணும்னு ட்ரை பண்ணும்போது அப்டேட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். D2.update அந்த பையனோட ஹோல் ரோல் நம்பர், அதாவது கீ, அதுக்கப்புறம் என்ன வேல்யூக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த வேல்யூவை பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் எப்படி வரும். ஸோ இங்கே சேஞ்ச் ஆயிருக்கா? தட் இஸ் ஆல் அபவுட் அப்டேட் மெத்தட். ஸோ நான் சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து சால்வ் பண்ணுறதுக்கான ஸ்கில் கிடைக்கும். ஸோ இந்த கூகுள் கொலாப்லேயே நான் ஃபியூ ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் அதுக்கான ஆன்சர்ஸையும் நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் ப்ராப்ளமை எடுத்து நீங்கள் தனியாக சால்வ் பண்ணுங்கள். தனியாக சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் கரெக்டாக மட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் கோடிங்கை ஃபுல்லாக கற்றுக்கிட்டு ஒரு ஐடி ஜாபுக்காக போகணும் அப்படின்னு எய்ம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கீழே நாங்கள் வந்து ஒரு என்கொயரி ஃபார்ம் கொடுத்துருப்போம். அதை ஃபில் பண்ணுங்கள். பிகாஸ் we do provide extensive courses in data analytics, full stack web development, software testing and data science. ஸோ இந்த கோர்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்கள். நீங்கள் அடுத்த ஸ்டெப்பாக என்ன பண்ணணுங்கிறத எங்களோட அகாடமிக் கவுன்சிலர்ஸ் கூப்பிட்டு உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய டெக் அண்ட் டெக் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.